கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட கிறிஸ்துவனுடைய பிறப்பு சம்பந்தமாக ஒரு முக்கியமான ஒரு தகவலை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். இது லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் முதல் 2-3 வசனங்களில் வருகிறது. அது என்னவென்று சொன்னால், இயேசு பிறந்ததை சரித்திரத்தில் பதிவு பண்ண வேண்டும். இட் ஹேஸ் டு பி ரிஜிஸ்டர்ட். இப்போ இன்றைக்கெல்லாம் ஒரு குழந்தை பிறந்த உடனே அதை ரெஜிஸ்டர் பண்ணுறோம். பிறப்பு இறப்பு சான்றிதழெல்லாம் வாங்க வேண்டும், பர்த் சர்டிஃபிகேட் வாங்க வேண்டும். இயேசு கிறிஸ்து பிறந்த காலத்திலேயே பர்த் சர்டிஃபிகேட்லாம் இருந்தது. அதை பார்க்கின்ற வேளையில் அப்பொழுது அரசாண்டதான அகஸ்டஸ் சீசர் என்பவர் ரோமாபுரி சாம்ராஜ்யத்தை உலகம் எங்கிலும் பரவி இருந்தார். அவருக்கு ஒரு ஆசை வந்தது. தன்னுடைய குடிகள் எல்லாம் எங்கெல்லாம் பரவி இருக்கிறார்களோ அவர்களை எடுத்து ஒரு பெரிய ஜனத்தொகை பார்க்க வேண்டும் என்று முதலாவது ஜனத்தொகை கணக்கை எடுத்தார். அதுதான் சென்சஸ் என்று. முதலாவது சென்சஸ் வசனத்தை படிக்கிறேன். நான் காட்டின நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுத வேண்டும் என்று அகஸ்டஸ் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரேனி என்பவன் தேசாதிபதியாக இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. இந்த குடிமதிப்பு வந்தவுடனே அவர்கள் செய்ததான காரியம், இயேசு கிறிஸ்து நாசரேத்திலிருந்து பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு வந்தார். அவர் தாவீதின் குமாரன், தாவீதின் ஊரில் தான் பிறக்க வேண்டும், பெத்லகேமிலே பிறக்க வேண்டும் என்று தீர்க்கதரிசியினால் முன் குறிக்கப்பட்டது நிறைவேறுவதற்காக மீகா தீர்க்கதரிசி 2ஆம் அதிகாரத்தில் அந்த ஒரு வசனத்தை எழுதுகிறார். 5:2 பார்க்கின்ற வேளையில், மீகா 5:2 பெத்லகேம் என்கிறதான ஒரு பட்டணத்தை குறித்து, ஒரு இடத்தை குறித்து சொல்லுகிறார். அங்கே தான் இயேசு பிறப்பார் என்று. ஆகவே இயேசு இந்த உலகத்திலே பிறக்க வேண்டும் என்பதற்காக அந்த குடிமதிப்பை அந்த நாளிலே ஏற்படுத்தப்பட்டு அவரவர்கள் சொந்த ஊருக்கு சென்று அங்கே குடிமதிப்பு எழுத வேண்டும் என்று ஒரு கட்டளை வந்தது. இதிலிருந்து பார்க்கும் பொழுது இயேசு உலகத்தினுடைய ராஜாவாக இருந்தாலும் கூட அவருடைய பிறப்பு அந்த இடத்துல ஒரு ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியதாக இருந்தது, பதிவு பண்ண வேண்டியதாக இருந்தது. அதற்காக யோசேப்பு மரியாளும் அவர்கள் வாழ்ந்ததான நாசரேத்திலிருந்து பெத்லகேமிலே வந்து அவர்கள் அந்த இடத்துல குடிமதிப்பு எழுவதற்காக கூடி வந்தார்கள். அதோடு கூட அவர்களுடைய முதல் பிரசவம், மரியாளுடைய முதல் பிரசவம், இயேசு அந்த இடத்திலே பிறந்து முன்னணியிலே இடமில்லாதபடி அந்த மாட்டுத் தொழுவத்திலே பிறந்தார் என்று பார்க்கிறோம். இதுதான் இயேசுவினுடைய பிறப்பினுடைய உன்னதமான ஒரு காரியம். இது சரித்திரபூர்வமானது. இயேசு மற்ற கடவுளர்களைப் போல் அல்ல. அவரே கடவுள், அவர் தேவனாக இருந்தவர், மனிதனானார். அதுதான் உண்மை, அதுதான் கிறிஸ்தவம். ஆகவே இந்த நாளிலே இந்த சிந்தனையை நாம் அறிவோம். கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு அறிந்து கொள்ளத்தக்கதான கிருபையை தருவாராக. நல்ல ஆண்டவரே, நீர் அந்த முதலாவது குடியிருப்பிலே வந்து குடிமதிப்பை எழுதுவதற்கு வந்ததற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிறப்பு பெத்லகேமிலே இருக்க வேண்டும் என்பதற்காக முன் குறிக்கப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையட்டும்.